உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? அமுதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அமுதா, ஒண்ணும் இல்ல. இவ என்கிட்ட கோவில்ல மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொன்னா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம வந்தேன். அதெல்லாம் சரிங்க. அதுக்கு எதுக்கு இவ கழுத்துல மாலையை போட போறிய? அமுதா, இவ கடைசி ஆசையா என்கிட்ட கேட்டா. சரி, எப்படியோ ஒழிஞ்சு போட்டுமே, நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதி வரணும்னு தான் இதுக்கு சம்மதிச்சேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் எங்க உங்களை சந்தேகப்பட போறேன்? என் சந்தேகமே இவன் மேலதான். ஐயோ அமுதா, அவர் சொல்றதுதான் உண்மை. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவர் கையால தாலி வாங்குற பாக்கியம் தான் எனக்கு இல்ல. அதான் இந்த மாலையாவது என் கழுத்துல போட சொல்லலான்னு. மத்தபடி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. ஆமா அமுதா, அதனாலதான் மாயா உன் புருஷன் இங்க கூட்டிட்டு வந்தா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நிஜமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இத உங்ககிட்ட சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தான் அவரை நான் யார்கிட்டயுமே சொல்லாம தனியா கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் அமுதா, இது என்னோட கடைசி ஆசை. அவரை என் கழுத்துல மாலை போட சொல்லுங்க. நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே போயிடுறேன். நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவர்கிட்ட கேளுங்க. நான் என் லக்கேஜ கூட எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா அமுதா, போனா போது, ஒரு மாலை தானே. ஆமா அமுதா, எங்க நீங்க போடுங்க. இல்லங்க, இதுல எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. யாரா நீ? என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்க? ஏய் சொல்றா. போச்சு. ஏய், எத வீடியோ எடுக்கிற? மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. கல்யாணம்னு சொன்னாங்க மேடம். என்ன கல்யாணம்? அவரு சீதாராமன் கல்யாணத்தை சொல்றாரு. நாங்க எதையும் படப்பிடிக்க சொல்லலையே. டேய், ஒழுங்கு மரியாதையா இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? டேய் சொல்றா. சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். இவங்க தான் நேற்று எனக்கு பணத்தை கொடுத்து நாளைக்கு கல்யாணம் வீடியோ இருக்குன்னு சொன்னாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த 100 நாள்ல நீ எனக்கு பிடிச்சவனா மாறணும். என் மனச மாத்தணும். உன் கூட வாழணும்னு என்ன நீ முடிவெடுக்க வைக்கணும். இல்லை, என்னல நீ உன் அப்பா மாதிரி சவால் விடுத? திடீர்னு இப்படி சொன்னா நான் என்னல செய்வேன்? அவ்வளவுதான் பேச்சு. ஒருவேளை இந்த 100 நாள்ல என் மனச உன்னால மாத்த முடியலன்னு வெயி. ஒழுங்கு மரியாதையா என் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய நீயே கழட்டிட்டு என்னை எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஓகேவா டீலு? சொல்லு ஓகேவா? என்னல நான் ஏதோ சொல்ல வந்த, நீ மாட்டு ஏதோ படபடன்னு பேசிட்டே போனா எப்படி? ஏண்டா, உன்னோட முருகன் தானே தாலி கட்ட வச்சான்.
உன்னோட முருகன் தானே உன் எலெக்ஷன்ல போட்டி போட வச்சான். அப்ப இந்த 100 நாள் பந்தயமும் உன்னோட முருகன் போடுறான்னு உன்னால ஏத்துக்க முடியாதா? இவ்ளோ நாள் உன்னை ஜெயிக்க வச்ச முருகன் என்கிட்ட மட்டும் தோத்து போக வச்சிருவான்னு பயமா இருக்கா? இல்ல பொம்பளை கிட்ட தோத்து போய் தாலிய கழட்டிட்டா ஊரு காரிக்கு போன்னு நினைக்கிறியா? சொல்லு, என்னன்னு சொல்லு. இலே, நீ சொல்றது சரிதாம்ல. யோசிச்சு பார்த்தா என் அப்ப முருகன் அவன் ஆடுற ஆட்டத்துல இதுவும் ஒன்னாதானே இருக்கு. நீ சொல்றது சரிதாம்ல. தோணுதுல்ல? அப்போ பந்தயத்துக்கு நீ ரெடியா? ரெடியில நூறு நாள்ல நீ என் மனசுக்கு பிடிச்சவனா மாறணும். 100 நாள்ல என்னோட மனச நீ மாத்தி காட்டணும். இல்லன்னு வை, என் கழுத்துல தொங்குற இந்த தாலிய நீயே கழட்டி வாங்கிட்டு நீயே என்னை எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஓகேவா? சரியில எண்ணி 100 நாள்ல உன் மனச மாத்தி காட்டல, என் பேரு ஜம்மு அல்ல. இது அந்த முருகன் மேல சத்தியம். ரெடியில அப்பா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்க்கையில இருந்து எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இப்போ 100 நாள்ல எனக்கு விடுதலைன்னு ஆயிப்போச்சு. அது போதும். இனிமே நான் எதுக்கு கோவப்படணும்? இனிமே நான் ஏன் சாப்பிடாம உட்காரணும்? நான் பாட்டுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷமா சாப்பிடுவேன், சந்தோஷமா தூங்குவேன். Thank you so much, Mr. Shanmugam. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் நல்ல செய்தி தாண்டி என் செல்ல ராஜாட்டி. ஏங்க, நம்ம வயசு என்ன? புள்ளைங்க இருக்கிற நேரத்துல இப்படியா பேசுவாங்க? ஏட்டி, நீ தானே என்ன அன்பா பேசுறோன்னு சொன்னே, அதான் நல்ல அன்பா பேசுதே. பாஜா எல்லாம் நல்ல செய்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். எழப்போ ஸ்வீட் இருந்தா ஏதோ நல்ல ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஸ்வீட்டா? வீட்ல எதுவும் ஸ்வீட் இல்லையேங்க. ஒரு 10 நிமிஷம் இருங்க, கேசரி கிண்டி கொண்டு வரேன். நீ ஒன்னும் கிண்டவனா அறிவு கிட்ட தங்க புள்ளியா இருக்கிய நீங்க. நான் அம்புட்டு நேரம் நல்ல செய்தியை தள்ளி போட முடியாது. நீ போ ஏதாவது வெள்ளை கட்டி இருந்தா எடுத்துட்டு வா. சீக்கிரமா நல்ல செய்தி இந்த கொண்டு சொல்லணும். வரேங்க. வெரசலா இந்தாங்க. கொண்டா. ஏங்க, அப்படி என்னங்க நல்ல செய்தி? இருட்டியே இரு, இனிப்ப ஊட்டிட்டு வாரேன் இரு. இல்ல பாண்டி, இந்தா பாய போல. தனியா இந்த உனக்கு கொஞ்சம். அச்சி பாய மூடு. ஒத்த ஓட்டு. நான் உனக்கு வாயில விளக்கெண்ணியே தான் ஊத்தணும். நான் ஒத்த ஓட்டுல தோக்க வச்ச நாய்க்கு என்ன வெள்ளக்கட்டி கேக்குதா உனக்கு? விஷத்தை அள்ளி போட்டு வேண்டேன். இந்த பாக்கியம் பயத்தர இனிப்பா இருக்குல்ல. என்னங்க, இப்ப வாச்சு என்ன செய்தின்னு சொல்லுங்களேன். நம்ம புள்ள பரணி இருக்கால, அவ
உன் அண்ணன் மாமா அந்த விரும்பைய சம்மும் இருக்கான்ல, அவன்கிட்ட பந்தயம் வச்சு சாமிட்டுல சத்தியம் போட்டுக்கலாம். சத்தியம்? என்ன சத்தியங்க? அந்த வெறும் பயலுக்கு மவ 100 நாள் டைம் கொடுத்திருக்கா. எம்பிட்டு 100 நாள். அதுக்குள்ளார அந்த வெறும்பய என் மக எதிர்பார்க்கிற மாதிரி மாறி காட்டணுமா. எப்படின்னா அவளே போய் மாமா நான் உன் கூட வாழுதேன் அப்படின்னு அந்த வெறும்பய அவளை சொல்ல வைக்கணுமா. அப்படி சொல்ல வைக்கலினா அவனே அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுத்துட்டு நேரா அவளை பைக்ல உட்கார வச்சு நம்ம வீட்டுல கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடணுமா. அதுவும் எப்படி? அந்த செந்தூரா மேல சத்திய வச்சு பந்தயம் வச்சிருக்காங்க. ஏன்டி எங்கேயாவது சிங்கமும் கழுதையும் ஒண்ணு சேருமா? மயிலும் கோட்டானும் ஒண்ணு சேருமா? சேராதில்ல. இந்த மாரிதான் அந்த வெறும் பைய ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு போட்டியில ஒரு செக் வச்சுட்டா. அப்படிதே நம்மள பிடிச்ச பீட ஒளிஞ்சுது. ஒரே நாள் தான் என் பொண்ணு அங்க தாலியை கலட்டி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரப்போறா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பாரதி, கைய விடு. விடுன்னு சொல்றேன்ல. அட இங்க பாரு கோவத்தை. பேசாம போயிடு. தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. வாங்க மாட்டேன். வேணா கட்டிக்கவா? ரவி சும்மா கத்தாத. அன்னைக்கு என்னமோ அத்தனை பேருக்கு முன்னாடி ஆதி கணத்துல அரைஞ்சி இனிமே என் மூஞ்சில முழிக்காத, என் கூட பேசாதன்னு பெருசா பொறிஞ்சு தள்ளன. ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னாச்சு? நீ அவனை பத்தி பேசுறதும் அவன் உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறதும் ஆபீஸ்ல ஒரே படமால இருக்கு. ஓ, ஒருவேளை சென்னைக்கு போன கேப்ல காதல் மலர்ந்துருச்சோ? காதல் மட்டும்தானா இல்ல? டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கேட்டும். அன்னைக்கு ஆதி அடிச்சிருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்கணும். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி பேசுன செருப்பால் அடிப்பேன். என்னையா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? சரியான நேரம் பார்த்து உன்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தல. என் பேர் ரவி இல்லடி. என்ன ஜி, ஏன்டா போன் எடுக்கல? சித்தி எனக்கு கால் பண்ணிருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ஆதி, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் இந்த சித்திய மறந்துட்ட. சச்சே, அப்படிலாம் இல்ல சித்தி. பின்ன டெண்டர் கிடைச்சிருக்கு, அந்த குட் நியூஸ கூட நீ என்கிட்ட சொல்லல பாத்தியா? இத கூட யாரோ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஐயோ சித்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நானே நேர்ல வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். ஏய் ஆதி, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆதி. சரி, எனிவே இந்த கம்பெனியோட எம்டியா உன்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் இது. ஆதி, நீ இன்னும் மேல மேல வளரணும்ப்பா. தேங்க்ஸ் சித்தி. ஓகே, வச்சிடுறேன். ஓகே, வா போலாம். என்னடா ஆதி, கலந்து ஏதோ யோசனையிலே இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? எஸ், ப்ராப்ளமே தான்டா. நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம கூடவே நடமாடுற மாதிரியே இருக்கு. டேய், என்னடா சொல்ற? ஆமா கேஷவ், நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு டெண்டர் கிடைச்ச வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு அப்படியே யோசிச்சு பாரு.
ஆஃபீஸில் அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எரிஞ்சது நிச்சயமா ஆக்சிடென்ட் இல்லை. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. அதே மாதிரி நான் டெண்டர் சப்மிட் பண்ண போறப்ப நடந்த சம்பவங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பாரு. நம்ம அங்க போறது யாருக்கு எப்படி தெரியும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நகைய பாலிஷ் போட கொடுத்தா தங்கத்தெல்லாம் உருக்கிடுவாங்களாமே, அப்படியா? ஏண்டி, இதெல்லாம் உன் தாத்தா காலத்து திருட்டு இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, இவ்ளோ நகையும் இவன்ட்ட கொடுத்து விட போறியா? போலீஸ்காரன் வீட்ல ஏது இவ்ளோ நகைன்னு ஐடி ரைடு வந்துரும்டி. ஐயோ வேண்டாங்க, இத நானே பத்திரமா வச்சுக்கிறேன். வெச்சுக்கோ. தப்பிச்சோண்டா சாமி. தாத்தா செல்லம், என்ன தானா இந்த திருட்டு போய் பக்கத்தில் நகை பெட்டி வச்சு நிக்கிற? என்ன விஷயம்? இவன் கண்ணில் பட்டா இவன் சும்மா இருக்க மாட்டானே. அப்பா, அவனே திருந்தி இப்பதான் நல்லபடியா இருக்கான். சும்மா அவனே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. யாரு? உன் தம்பி தானே, நல்லா திருந்திடுவான். நீ தான் அவனை மெச்சிக்கணும். மரியாதை நகை பெட்டி கொண்டு போய் உள்ள வச்சு நல்லா பூட்டு. இந்த திருட்டு பேசி ஆட்டையை போட்டுற போறான். கொண்டு போய் உள்ள வை. ஆத்தாடி, இந்த ஆட்டத்தை கலைக்க நான் போட்ட பாடு எனக்கு தானே தெரியும். தாத்தா, எங்க போயிருந்தீங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் உங்களை தேடிட்டே இருந்தேன். அப்படி அடைச்சலாம். தாத்தா ஒரு முக்கியமான வேலையா கடத்தருக்கு போயிருந்தோமா? ஏன், என்னாச்சு? எதுக்கு தாத்தாவை தெரிஞ்சீங்க? இல்ல தாத்தா, நான் அப்பவே ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். அதான் ஏதாச்சும் விளையாடலாமான்னு உங்களை தேடி வந்தேன். அவ்வளவுதானே, விளையாண்டா போச்சு. சரி, என்ன விளையாட்டு விளையாடுவோம்? திருடம் போலீஸ் விளையாடலாம். ஆனா அதுக்கு 4 பேர் வேணுமே. பாட்டி, நீங்க வரீங்களா? ஐயோ, நான் வரலம்மா. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க எல்லாம் விளையாடுங்க. அத்தை, நானும் வரேன், நீங்க போங்க. சரி, பேக் வச்சுட்டு வாமா. பேத்தியை விட உனக்கு முக்கியமான வேலை இருக்கா? நீங்க விளையாடுங்க. அப்படின்னா நீங்க, நானு, மாமா, சித்தப்பா எல்லாரும் விளையாடலாமா? தமிழ், மாமா இப்பதான் டியூட்டில இருந்து வந்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு விளையாடலாமா? மாப்பிள்ள, பாப்பா ஆசைப்படுதுல்ல, கொஞ்ச நேரம் விளையாடுவோம். சரிங்க மாமா. தமிழ், நீ போய் எடுத்துட்டு வா. வா விளையாடலாம். சரி மாமா, நான் போயிட்டு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வரேன். தமிழ், அப்பா, தாத்தா இதை எடுத்துக்கவா? எடுங்க. நான் தான் இப்ப போலீஸ். திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். சித்தப்பா தான் திருடன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இருக்காண்டா, டேய் நில்லு. இல்லடா, அவன் நல்லா தானே இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இந்த தரேன். டேய், உனக்கு அடிச்சானம்மா, நீ போன் எடுக்கலையாம்மா? என் லைன்ல வந்திருக்கான் பார், கௌதம் தான் பேசுறான். டேய் பேசுறா. ஹலோ. டேய் கதிர், என்னடா உன் பிரச்சனை? ஏன்டா போன் எடுக்கல? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னாங்கல்ல, அதான் நான் பயந்து போய் அப்பா கால் பண்ணேன். என்ன ஆச்சு? உனக்கு எதுவும் ஆகலல்ல? டேய், அதெல்லாம் விடு. எதுக்கு ஃபோன் பண்ண?
அத சொல்லு முதல்ல. ஒண்ணும் இல்ல மாமா. கதிர், என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? இங்க பாரு கதிர், நம்ம ஆபீஸ்ல எதுவுமே மாறல. எல்லாமே முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இருக்கு. நீ வந்து சைன் போட்டாதான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். புரிஞ்சுக்கோ கதிர், நீ தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். நான் எப்பவும் போல வீட்ல இருந்து வேலை பார்த்த மாதிரியே வேலை பார்த்துக்கிறேன். உனக்கு ஓகேவா? கதிர், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்க, சொல்லு. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. கொஞ்சமாவது புரியுதா இல்லையா உனக்கு? இனிமே எல்லா கிளையண்ட் மீட்டிங், இம்பார்ட்டன்டான டெசிஷன்ஸ், ஆபீஸ் அட்மின், அக்கவுண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நீயே பாத்துக்கோ. நான் பார்த்துட்டு இருந்த கிளையண்ட் மீட்டிங் மட்டும் நான் பாத்துக்கிறேன். டேய் கதிர், இந்த ஆபீஸோட அசட்டே நீ தாண்டா கதிர். நீ வந்து வேலை பார்த்தாதான் ஆபீஸும் ஒழுங்கா நடக்கும்டா. ப்ளீஸ், நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், கொஞ்சம் சீக்கிரம் வா கதிர். ஹலோ டேய் கதிர், ஏதாவது சொல்லுடா. சரி, நான் போனை வைக்கிறேன். டேய், என்ன நடந்துச்சு? எதுக்கிட்ட அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? டேய், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணி வச்சிருக்கோம். டேய் கதிரு, இங்க பார், ரெஸ்ட் எடுக்கணுமா எடுத்துக்கோ. ஆபீஸ்க்கு அப்புறமா கூட கிளம்பிப்போம். அண்ணன் தம்பி இங்க ஒன்னா சேர்ந்து நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு வாங்கடா. டேய், நான் சொல்றது புரிஞ்சதில்ல? அதுதாண்டா இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு வேணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நீ தலையாட்ட நான் நம்புறேன். பாத்துக்கோ. மடி காவியா, மாமா பாத்துக்கோமா. சரிங்க மாமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, எதுக்கு நீயே எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க? உனக்கு எக்ஸாம் வந்துருச்சுல்ல, நீ இதுலயே இருந்துராத. லஞ்ச் எடுத்துட்டு வர டைம்ல நீ படிச்சிருக்கலாம்ல. ஆமா கௌதம், ஆனா கண்டினியூஸா படிக்கவும் முடியாதுல்ல. இந்த மாதிரி எதுனா பிரேக் எடுத்தா தானே உட்காரும் போது மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்திரா. நீ உன் படிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பா கௌதம், அத நான் பாத்துக்கிறேன். கௌதம், இப்ப சொல்லு, நீயே வருத்தப்பட்ட? எல்லாம் கதிர் நினைச்சுதான். எனக்கு தெரிஞ்சு என் மேல அவனுக்கு ஈகோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல யாரும் மதிக்கலன்னு ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். எனக்கு அதான் ஒரு மாதிரி வருத்தமா இருந்துச்சு. இதான் கதிர் மாமா வருத்தத்துக்கு காரணமா இருக்குமோ? ஆனா எல்லாம் சரி பண்ணியாச்சு. அவங்கிட்ட போன் பண்ணியே பேசிட்டேன். உன்னோட பொசிஷன்லாம் மாறல, நீ வந்துதான் இப்ப ஆபீஸ்லாம் பாத்துக்கணும்னு கிளியரா சொல்லிட்டேன். சரியா இருப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆக்சுவலா இன்னைக்கு நல்ல டே இந்திரா. அம்மா பேசிட்டாங்க, கதிரையும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அதோட நீயும் எனக்கு லஞ்ச் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்க. என் டேவே ஃபுல்ஃபில்லா இருக்கு. ஐம் ஹாப்பி. இந்திரா, என்ன இந்திரா, நான் எவ்வளவு எக்ஸைட்டிங்கா சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயோ பாத்துட்டு இருக்க. இல்ல கௌதம், கதிர் மாமா விஷயம் நீ சொல்ற மாதிரி ஈஸியா முடிஞ்சிடல. அவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல, அக்காவும் சந்தோஷமா இல்ல கௌதம். என்ன இந்திரா சொல்ற?
அண்ணி சந்தோஷமா இல்லையா? ஏன் என்னாச்சு? அவ என்னன்னு என்கிட்ட சரியா சொல்லவே மாட்டேங்கிறா. ஆனா 2 பேருக்குள்ள நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கு நல்லாவே தோணுது. 2 பேருமே அதை மறைக்கிறாங்க. அப்படியா சொல்ற? ஆமா. அன்னைக்கு ஒரு நாள் கதிர் மாமா மாடியில தனியா வந்து நின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இன்னொரு நாள் அக்கா எங்க 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது என்கிட்ட பேசும்போது அழுதா. நான் என்னன்னு கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டா. இப்போ கதிர் மாமா திடீர்னு ரொம்ப மாறிட்டா மாதிரி தோணுது கௌதம். அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இல்ல நீ ஏதோ ஓவர் திங்க் பண்ற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்திரா, எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ரோஷினி விஷயத்துல இருந்தே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத. நாம என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? நீ தேவையில்லாம யோசிக்காத. கௌதம், நீ எனக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருக்கிறது எனக்கு எவ்வளவு தெம்பா இருக்கு தெரியுமா? தேங்க்யூ சோ மச் கௌதம். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். எல்லாத்தையும் ஓ ஸ்டடீஸ்ல காமி. புரியுதா? ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி, ரொம்ப தூரம் வந்துட்டோமா? இல்ல மஞ்சு, ஏன் கேக்குற? இல்ல, சாப்பிட எப்ப கடையில நிறுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கதான். எனது சாப்பாடா? சென்னை போற வரைக்கும் எந்த கடையிலயும் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. கண்ட கண்ட கடையில சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருப்ப. ஆனா பசிக்குது. அம்மா செஞ்சு கொடுத்த முறுக்கு அதிரசம் எல்லாம் இருக்கு. இத சாப்பிடு நீ. முறுக்கு முறுக்கு அன்பு. ஹை. ஆமா, ஏன் அன்பு நீ இவ்ளோ கெஞ்சி கேட்டோம், ஏன் உங்க அம்மா உங்க அப்பாவை பத்தி எதுவுமே சொல்லல? அதான் மஞ்சு, எனக்கும் புரியல. என்கிட்ட இருந்து அம்மா எதையோ மறைக்கிறாங்க. எங்க அப்பாவை பத்தி ஏதாவது கேக்குறப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் இதை இப்படியே விட மாட்டேன் மஞ்சு. எங்க அம்மா எதுவுமே சொல்லலனாலும் பரவாயில்ல, நான் எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். அன்னைக்கு பத்மா மேடம் விஷமமான வார்த்தையால தேல் கொட்டுற மாதிரி பேசின அடுத்த நிமிஷமே நான் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, யாரு தடுத்தாலும் சரி, நான் எங்க அப்பாவை கண்டுபிடிப்பேன். அதிகபட்சம் இன்னும் 30 நாளுக்குள்ள பாரு, அத நடத்தி காட்டுறேன். இது எங்க அம்மா மேல நானா பண்ணிக்கிட்ட சத்தியம். அன்பு, என்னைக்கு நீ நினைச்சத முடிக்காம விட்டுருக்க, இதையும் நீ கண்டிப்பா நல்லபடியா முடிப்ப. இதுக்கு உன் முருகன் என்னைக்கும் உனக்கு துணையா இருப்பாரு. அதெல்லாம் சரி, நீ உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா சென்னையில ஒருத்தர் உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பாரே. சொல்லி வாய மூடல, மனுஷன் கூப்பிடுறாரு. எந்நேரமும் ஊ நினப்பாவே இருப்பாரு போல. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த விஸ்வாசருக்கு ஏன் புரியவே மாட்டேங்குதோ. நான் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டல, அப்புறமும் ஏன் இப்படி பண்றாரு? அவருக்கு எல்லாம் புரிஞ்சுதான் இருக்கு. ஆனா உனக்கு தான் புரிஞ்சுதா இல்ல புரிஞ்சோ புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு தெரியல. அன்பு, நீயே நல்லா யோசிச்சு பாரு அன்பு. உன் மனசாட்சியை தொட்டு விஸ்வாசரை பிடிக்கலன்னு சொல்லு அன்பு. மஞ்சு, சரி, நான் தூங்கிட்டேன்பா.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்படி வந்து நில்லுங்க. ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ அப்படியா? ஐயோ, நீங்க இல்லங்க, நான் தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ அப்படியா? ஏன் நானும் வாங்குறதுல என்ன இருக்கு? நல்ல விஷயம் தானே. நல்லாரு நல்லாரு நல்லாரு. இந்தாங்க. நன்றி. குடிங்க. நீங்க பாதி குடிச்சிட்டு மீதி எனக்கு கொடுங்க. அதான் சம்பிரதாயம். அப்படியா? மறந்து போய் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். பரவாயில்லையா? கொடுங்க. இப்படியே நிக்கிறதா தான் உத்தேசமா? இல்ல, நீங்க உட்காருங்க. 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 ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம இப்போ ஹீரோ ஹீரோயின் கதைக்கே வருவோம். தீபா இன்னொரு ரூம்குள்ள போயிருப்பாள்ல? ஆமாமா. சைவமா அசைவமான்னு தெரியல. அசைவமா தான் இருக்கும். ரொம்ப நாளாவே பிரிஞ்சிருக்காங்கல்ல. ஏய், என்ன பேசிக்கிறீங்க? சைவங்கிறீங்க அசைவங்கிறீங்க. உங்களுக்கு புரியக்கூடாதுன்னு தான் கோட் வேர்ட்ல பேசிட்டு இருக்கோம். அது நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? ஆமா, பெரிய கோட் வேர்டு. இத டீ கோடே பண்ண முடியாது பாரு. ஏதோ சங்கேதமா பேசுறீங்கன்னு புரிஞ்சுது. இருந்தாலும் கேட்போமேன்னு கேட்டேன்.
நீங்க கேட்டாலும் நாங்க சொல்ற மாதிரி இல்ல. என்னமோ போங்க, உங்களோட வந்து உட்கார்ந்து பாருங்க, என்ன சொல்லணும். எங்க மைதிலி, எதுக்கு கோட் வேர்ட் எல்லாம்? இப்ப நான் லைவ் கமெண்ட்ரி கொடுக்க போறேன், எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. தீபா இப்பதான் கதவை திறந்து உள்ள நுழையறா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க இருக்கிற எல்லா பிளட் பேங்க்கையும் நாங்க கேட்டு பார்த்துட்டோம், எங்கேயுமே பிளட் கிடைக்கல. உங்க சிஸ்டரை எப்படியாவது பிளட் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க மேம். சரி. மீனாட்சி அம்மான்னு ஒருத்தங்க இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆமா. நீங்க பிளட் கொடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல, அவங்கள பார்க்க வந்திருக்கோம். இல்ல, அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது, எங்கேயும் கிடைக்கல. நீங்க வந்து கேட்டதும் பிளட் கொடுக்க தான் வந்திருக்கீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஓ நெகட்டிவா? ஆமா சிஸ்டர், நான் ஓ நெகட்டிவ் தான் சிஸ்டர். ஓ அப்படியா? டாக்டர், நான் பிளட் தரேன் டாக்டர், எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. என்ன தம்பி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட எப்படி பிளட் எடுக்க முடியும்? இது ஹாஸ்பிடல், குடிச்சிட்டு வரக்கூடாது. ஐயோ டாக்டர், நான் குடிச்சிட்டு வரல டாக்டர். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேக்குறீங்களா? நர்ஸ், முதல்ல இவங்களை வெளியில அனுப்புங்க. செக்யூரிட்டி, வெளியில கூட்டிட்டு போங்க. டாக்டர், நான் சொல்றத கேளுங்க டாக்டர். வாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க இந்த பக்கம் நில்லுங்க. டாக்டர், நான் சத்தியமா குடிக்கவே இல்ல டாக்டர், நம்புங்க. குடிச்சிருக்கிற வாடை இங்க வரைக்கும் வருது, நீங்க குடிக்கலன்னு போய் சொல்றீங்க? ஐயோ டாக்டர், நான் சத்தியமா குடிக்கல. மார்க்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனை டாக்டர், அந்த ரவுடிங்ல அடிக்க நினைச்சேன். அவன் கையில இருந்த பாட்டில் ஏன் மேல விழுந்துருச்சு டாக்டர், நம்புங்க. நீங்க சொல்ற எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. ஐயோ சத்தியமா டாக்டர். சரி, நீங்க வேணா என்ன செக் பண்ணிக்கோங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், அதான் அண்ணன் அவளை சொல்றாருல மேடம், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மேடம். ஆமா நர்ஸ், டாக்டர் இவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ட்ரிங்க்ஸ் பண்ணலனா இமிடியேட்டா பிளட் எடுங்க. ஓகே டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். வாங்க சார். போனேன். சார் வாங்க போலாம். சிஸ்டர், ரூம் நம்பர் 104 பில் பே பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க டாக்டர். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு நர்ஸ்? இவர் குடிக்கல டாக்டர். குட். அப்ப பிளட் எடுத்துட்டு மீனாட்சி அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க சார். தேங்க் யூ டாக்டர். சிஸ்டர்,
சக்தி என்னாச்சு? எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன்க்கா. ஓ நெகட்டிவ் பிளட் கிடைக்கல. துர்காவை அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க சொல்லிருக்கேன்க்கா. இப்போ என்ன சக்தி பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலக்கா. சரி நம்ம டாக்டர் கிட்ட பேசுவோம் வா. டாக்டர் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன். பிளட் நாளைக்கு தான் கிடைக்குமா? நீங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். என்னம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? விஷயமா? என்னாச்சு டாக்டர்? உங்க அம்மாவுக்கு பிளட் கிடைச்சிருச்சு. அக்கா ஒருத்தர் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ வெற்றி எதுக்கு இங்க வந்தாரு? சக்தி இப்ப எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். சொல்றத கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறான். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சக்தி ஒரு பிரச்சனையும் வேணாம். அக்கா கைய விடுக்கா. இருன்னு விடுன்னு சொல்றல. உன்னை யார் இங்க வர சொன்னா? இல்ல நீ இது வந்து ஏய் நீ பேசாத. அண்ணி நாங்க சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க நீ. சக்தி உன்னை பார்த்தால எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா. சக்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எதுவும் பேசாத. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாத்துட்டு போயிடுறேன்னு சொல்ல வரியா? எங்க அம்மா மேல நீ பாசமா இருந்து நடிச்சதெல்லாம் போதும். சக்தி ஏய், எங்க அம்மாவுக்கு ரத்தத்துக்காக நான் எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? எங்க அம்மா உன்ன போல ஒண்ணு இல்லடா. உன் போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்களேடா என் வீட்டுல. அவங்கள சொல்லணும். நீதான் எங்க வீட்டுக்கு ஒரே ஆம்பளை தோணன்னு ஊரெல்லாம் சொன்னாங்கடா. ஆனா நீ குடிச்சிட்டு வந்து நிக்கிற. சீ. தன் பேரு சொல்ல கூட விருப்பம் இல்லாத ஒருத்தர் பிளட் கொடுத்துட்டு போனாரா. இப்படி ஊரே எங்க அம்மாவுக்காக என்ன இல்லாம பண்றாங்க. ஆனா நீ என்னடா பண்ண? நீ என்ன பண்ண? இதோ அம்மா இங்க கிடக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரியாதுல்ல? அதுக்கு காரணமே நீதான்டா. சக்தி நானா? ஏய் நான் என்னடி பண்ண? நீ என்னடா பண்ணல? நாங்க உனக்கு என்னடா பண்ணோம்? ஏண்டா எங்களை ஓட ஓட விரட்டுற? சக்தி நீ ஏதோ டென்ஷனா இருக்க. டேய் நான் டென்ஷனா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே உன்னாலதான்டா. ஹாஸ்பிட்டலுக்கு குடிச்சிட்டு வர வந்திருக்க. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயோ சக்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏய் நீ எதுவும் பேசாத. நீ தானே என்ன லவ் பண்ண? நான் தான் வேணும்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி என் மனச மாத்தினது நீ. ஒரிஜினல் பேரு கூட சொல்லாம வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி என்கிட்ட பழகுன. எனக்கு கல்யாணம் நடக்கிற நேரமா பார்த்து கரெக்டா மண்டபத்துக்குள்ள வந்த. என் கழுத்துல நீதானே தாலி கட்டின. இவ்வளவு பண்ணது நீதானே? ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ப்ளீஸ் சக்தி என்ன கொஞ்சம் பேச வர்றியா? ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, பேசாத போ. அண்ணி என்ன பண்றீங்க? ஏய் வாடா. சக்தி அண்ணி அண்ணன் மேல எந்த தப்பு இல்ல, சொன்னா கேளுங்க. நான் சொல்றத கேளு. சக்தி ஐயோ சக்தி முதல்ல இங்க இருந்து போ. அண்ணே அண்ணே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, பையன் ரொம்ப தங்கமான பையன், அதுலலாம் ஒண்ணு குறை இல்ல. ஆனா அப்பாவுக்கும் பையனுக்கும் அடியோட ஆகாது. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை இல்லைன்னு கூட சொல்லலாம். அவர் முகத்தை பார்த்தாலே இவனுக்கு ஆகாதுங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட அவர் வரல. சைலஜா, கொஞ்சம் சும்மா இரு. அப்போ என்னுடைய சந்தேகம் சரிதானே? என்ன உங்களோட சந்தேகம்? இல்லப்பா, அது வந்து இப்ப என்ன உங்க சந்தேகம் சொல்லுங்க. என்னப்பா, என்ன என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிங்க பேசுவாங்க? எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. எங்க அப்பா எல்லாம் வரமாட்டாரு. இங்க இல்ல, என் நிச்சயதார்த்தத்துக்கு என் கல்யாணத்துக்கு எதுக்குமே வரமாட்டாரு. நலன், என்னடா ஏன் பேசுற? பின்ன என்னம்மா, கல்யாணம் பேச ஆரம்பிக்கும் போது இப்படி கேள்வி கேட்கறாங்க? பையனுடைய அப்பா வரணும். அவருடைய அப்பா யாருன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்க பார்க்கணும்ல. என்ன தமைதி இதெல்லாம்? அது தெரியாம பொண்ணை நாங்க எப்படி கட்டி கொடுக்க முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இஷ்டம் இருந்தா கட்டி கொடுங்க, இல்லனா போங்க. டேய், இதெல்லாம் நமக்கு தேவையா? ஐயோ தம்பி, மாமா, பாத்து பாத்து எழுந்திரீங்க. பாத்து. ஐயோ, பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, எப்படி பேசணும்னு கூட தெரியல. உங்க அப்பா உங்க வீட்ல எப்படின்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்ல எங்க தாத்தா தான் எல்லாமே. எங்க தாத்தாவை அவமானப்படுத்துற ஒருத்தர் எனக்கு அவசியமே கிடையாது. நல்ல வேலை, ஆரம்பத்திலேயே நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லம்மா, அம்மா, அம்மா விடுங்கம்மா. அவ பாட்டுக்கு பேசிட்டே போறான். இவ்வளவு வேணா, இவ குடும்பம் வேணாம். வாங்க போலாம். தம்பி 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 இருக்கு தம்பி. சார் ஒரு நிமிஷம். யோ, வாயா வா. இந்த மாதிரி லோக்கல் குடும்பத்தை தான் நீ எங்களுக்கு பார்த்து வச்சியா? சொல்லு. என்ன குடும்பம் இருக்குமா தம்பி? நீங்க பார்க்க வேண்டிய பொண்ணு இவங்க இல்ல. நீங்க பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை இவர் இல்ல. மாறி வந்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? வளர்ற தம்பி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பார்க்க வேண்டிய பொண்ணு வந்துகிட்டே இருக்கு. யோ, எனக்கு கல்யாணமா வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். போயா, வாங்கம்மா போலாம். அண்ணே அண்ணே, போடா போ. அண்ணே, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த மெஸ்ஸால 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை இழுத்து மூடிட்டு வேலைய பாருன்னு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இங்க யாருக்கும் மனசு வர மாட்டேங்குதே. வா, அவ்வளோ சென்டிமெண்டா அந்த மெஸ் மேல. அந்த சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்த மாசம் கடன் கட்ட முடியுமா? இந்த பாருங்க, நான் கேக்குறதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க எல்லாரும் சொல்லுங்க. இந்த பாருங்கக்கா, ஏதோ தமயந்தியோட அம்மா பண்ணாங்கன்னா அது அந்த காலம். இப்பவும் அதையே புடிச்சு தொங்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன லாபம்? இங்க பாருங்க, பேசாம அந்த மெஸ்ஸ வித்துறலாம். டி நகர்ல அந்த இடம் நல்ல ரேட்டுக்கு போகும். அந்த காசை வச்சு தமயந்திக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கிற என் பொண்ணு ஆராதனாவையும் கட்டி கொடுத்துடலாம். என்னது மெஸ் தமையனுமா? அதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலனா இந்த காலத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது. பரவாயில்லையா? பரவாயில்ல. உனக்கு பரவாயில்லமா, நீ காலம் முழுக்க கூட இப்படியே இருந்துருவ. அதுக்காக என் பொண்ணு இருந்துட முடியுமா?
அந்த மெஸ்ஸுனாலதான் இன்னைக்கு இந்த வீடே கடன்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. உங்க அம்மா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதனால இந்த குடும்பத்துக்கு என்னென்ன நிலைமை வந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? எதுவுமே கிடையாது. கடனும் அவமானமும் தான் மிச்சம். இங்க பாருங்க, நான் மட்டும் சொல்றதுனால எல்லாரோட கண்ணுக்கும் நான் வில்லியா தான் தெரிவேன். தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போறேன். உண்மைய ஒரு நாள் இந்த வீட்ல யாராச்சும் பேசிதானே ஆகணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அந்த மெஸ்ஸ வித்துருங்க. அதுதான் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. ஏய் நிறுத்திடி. மெஸ்ஸ வித்துருன்னா அது என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து சொத்தாடி? தமயந்தியோட அம்மா அன்னபூரணி குருவி மாதிரி காசு சேர்த்து வச்சு ஆசை ஆசையா ஆரம்பிச்ச மெஸ்ஸடி அது. அந்த மெஸ்ஸுக்கும் இந்த வீட்டுக்கு இருக்கிற கடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னபூரணி ஒன்னும் அந்த மெஸ்ஸுக்காக கடன் வாங்கல. இந்த வீடே கடன்ல மூழ்கிற மாதிரி நிலைமை வந்தப்பதான் வீட்டை எப்படியாவது மீட்கணும்னு நினைச்சு அவ கடன் வாங்கினா. அதுதாண்டி இப்ப வரைக்கும் கழுத்தை நெரிக்குது. ஏன் இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சும் மொத்த கடன் கணக்கையும் மெஸ் கணக்குல எழுதலான்னு பாக்குறியா நீ? அன்னபூரணி ஆரம்பிச்ச மெஸ்ஸ விக்கணும்னு நினைச்சா அது தமயந்திக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. வேற யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. தேவையில்லாம விக்கிறேன் விலை பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு யாரும் எதுவும் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? தமயந்தி நீ உள்ள போமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, ஒரு டப்பாக்கு 2 டப்பா லிஸ்ட நல்லா செக் பண்ணிக்கனா. அப்புறம் ஏதாவது குறைஞ்சதுன்னா மறக்காலாம் அலைய முடியாது சொல்லிட்டேன். ஏ எல்லாத்தையும் பார்த்து பக்காவா செக் பண்ணிட்டேன். இதுல அவங்களா எழுத மறந்துருந்தா தான் உண்டு. சரி வாக்கா, ஆட்டோ பிடிக்கலாம். போலாம். கண்ட்ரோல் ரூம், நான் எஸ்ஐ விமல் பேசுறேன் சார். திருவிக்க நகர்ல செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. நான் வண்டி நம்பரை நோட் பண்ணியிருக்கேன், சொல்றேன் நோட் பண்ணிக்க. உடனே அந்த வண்டியை மடக்கணும். வண்டி ரன்னிங்ல இருக்கு சார். சார் 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 எப்படியாவது அவனுங்களை புடிச்சிருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், என் தாலி சார், எப்படியாவது என் தாலி எனக்கு மீட்டு கொடுங்க சார். இன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது சார். படுபாவி பசங்க, இவனுங்க நல்லா இருப்பானுங்களா? இவனுக்கு குடும்பம் நல்லா இருக்குமா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு பொருளை கைமாத்திடுவாங்கம்மா. ஐயோ, திருட்டு போன அதே தாலி உன் கழுத்துக்கு வருமானு தெரியாது. அப்படி மட்டும் வந்துச்சுன்னா அது உன்னோட அதிர்ஷ்டம். ஒன்னு பண்ணுங்க, நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. செயின் கிடைச்சதும் ஃபோன் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துருங்க. எனக்கும் கொடுத்துருங்கம்மா. செயின் கிடைச்சதும் நான் கால் பண்றேன். ஏக்கா நம்பர் கொடுக்கா. கொடுக்கலாம்.
என்னடி இது? எனக்கு என்னமோ தாடிகாரனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குதுக்கா. எதுக்கும் அவனுக்கு ஒரு போன் போட்டு பார்க்கலாம். குடு. இரு இரு, இந்த போன் போடு. எக்கா தாடிகார போன் எடுக்க மாட்டாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாங்க 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 முதலாளி மாப்பிள, வாங்க வாங்க. நீ ஆபீஸ் கிளம்பல? நீங்க வராம எப்படி மாப்பிள கிளம்ப முடியும்? நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல தான் போக போறீங்க. ஒரே கார்லயா? நான் 2 வீலர்ல போறேன், நீங்க கிளம்புங்க. அம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இருக்கணும். இல்ல, அவளுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ போறதுனா போட்டோம். அட என்ன முதலாளி மாப்பிள, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என் டிரைவிங்க பத்தி உங்க 2 பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில் இருக்கிற இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். வழக்கமா நீங்க ஆபீஸ்க்கு ஒரு நேரத்துக்கு போவீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே உங்க 2 பேரையும் கொண்டு போய் நான் டிராப் பண்றேன். இல்ல சித்தப்பா, அது நான் என்ன இப்படியே 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தோம்னா நீ ஆபீஸ் போற நேரம் லேட் ஆயிரும். கார்ல ஏறுங்கன்னு சொல்றல, வாங்க. சித்தப்பா வாங்க 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 வாங்க. இவர் விட மாட்டாரு போல இருக்கே. தேவையில்லாம இவர் கூட வாக்குவாதம் பண்றதுக்கு நம்ம இதுலயே போயிடுவோம். முதலாளி மாப்பிள, என்ன பழக்கம் இது? ஏன், என்னாச்சு? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு சொல்லுங்க. கார்ல வர்றப்ப பொண்டாட்டி கூட ஜோடியா சேர்ந்து உட்கார்ந்து வந்தாதான் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு என் பக்கத்துல வந்து உட்கார்றீங்க. முதல்ல நீங்க இறங்கி பின்னால போய் உட்காருங்க. சித்தப்பா, யாரு எங்க உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல வண்டி எடுங்க. அம்மாடியே, நாட்டு நடப்பு தெரியாம பேசிட்டு இருக்கியேம்மா. எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். முதலாளி மாப்பிள முன் சீட்லயும் நீ பின் சீட்லயும் உட்கார்ந்து போறத யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதனாலதான் கார்ல சேர்ந்து உட்காராம போறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் அன்பா அனுசரணையா அந்யோன்யமா இணைப்பிரியாத தம்பதிகளா இருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களை மத்தவங்க தப்பா நினைச்சிட கூடாது பாருங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். முதலாளி மாப்பிள, என்ன இன்னும் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? பின்னால போய் சண்மதி கிட்ட உட்காருங்க, போங்க. இங்க பாருங்க, நீங்க பின்னாடி போய் சண்மதி கூட ஜோடியா உட்கார்ந்தாதான் நான் காரையே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் லேட் ஆயிருச்சுன்னு சொல்லி என்ன கேட்க கூடாது. ஆமா சரி, நான் போறேன். போங்க போங்க. உனக்குள்ள போறேன் சித்தப்பா. போதுமாங்க? இப்பதான் அம்சமா இருக்குது. முதல்ல இந்த சிங்கிளா இருக்கிற சீட்டை எடுத்துட்டு ஒரே சீட்டா போடணும். அப்பதான் நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டே டிராவல் பண்ண முடியும். சரி, என்ன போலாமா? தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க ஊர் போஸ்ட் மாஸ்டர் பொண்ண உயிருக்கு உயிரா காதலிச்சேன். நான் காதலிக்க ஆரம்பிச்ச 2-3 மாசத்திலேயே கல்யாணமும் நிச்சயமாயிருச்சு. நிஜமாவா? ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற பையனோட நிச்சயமாயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க கணக்கு வாத்தியார் பொண்ணு, எங்க ஊர் தையல்காரம்மா பொண்ணுன்னு இப்படி எந்தெந்த பொண்ணையெல்லாம் நான் காதலிச்சனோ அந்த பொண்ணுகளுக்கெல்லாம்
நான் காதலிக்க ஆரம்பிச்ச 2வது மாசத்திலேயே இன்னொரு பையனோட கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இப்படியே வருஷங்கள் ஓடுனதுனாலதான் இன்னும் நான் பிரம்மச்சாரியாவே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே சொல்றேன், காதலிச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய குடுப்பின முதலாளி மாப்ள. அந்த வகையில நீங்களும் சண்மதியும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க 2 பேரையும் பாக்குறப்ப என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த தாலியில் இருக்கிற மஞ்சள் காயறதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்களும் இந்த காலத்து பிள்ளைங்கதான். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கிறத பாக்குறப்போ என்னால வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்ன முதலாளி மாப்ள, நான் சொல்றது சரிதானே? சரிதான். அப்புறம் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னு தெரியும் போது சண்மதி ஏன் அத வேண்டான்னு சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சின்ன வயசுல இருந்து தோல்லியும் மார்லியும் தூக்கி போட்டு வளர்த்த இந்த சித்தப்பனை ஒரு வேலைக்காரனா பார்க்க அவளுக்கு மனசு இல்ல. அதனாலதான் என்னதான் பல வருஷமா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னாலும் மனசுல இருக்கிற பாசம் விட்டு போகாது பாருங்க. சின்ன வயசுல இருந்தே அவ என் மேல ரொம்ப பிரியமா இருப்பா. எப்ப பார்த்தாலும் சரவண சித்தப்பா சரவண சித்தப்பான்னு என்ன. சித்தப்பா, இதெல்லாம் இப்ப உங்ககிட்ட கேட்டாங்களா? முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. என் முதலாளி மாப்பிள்ளை எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதை கேட்டுட்டு வர்றாரு. ஏமா, நீ எதுக்கு இப்ப உள்ள பூந்து டிஸ்டர்ப் பண்ற? நீ அமைதியா வாமா. ஒரு நாள் தெருவில் விளையாடிட்டு இருந்தப்ப ஒரு நாய் துரத்துனதுல சித்தப்பா பாவம் புள்ள அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தா. அந்த நேரம் நான் அங்க இருந்ததுனால காப்பாத்தலான்னு போனா, நான் கிட்ட போன உடனே சித்தப்பான்னு என் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு என் மேல துள்ளி குதிச்சதுல முதுகுல கடிக்க வந்த நாய் உட்கார்ற இடத்துல கடிச்சு பிடிச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். விஜயோட பையனுக்கும் ஸ்வேதாவோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பரா தான் இருக்கும்ல. கல்யாணத்துல இந்த பக்கம் வயசான விஜயும் ஐஸ்வர்யாவும், அந்த பக்கம் வயசான ஸ்வேதாவும் சரவணனும். நினைச்சு பாருங்க, செம்ம காமெடியா இருக்குல்ல. ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் அப்படி முறைக்கிற மாதிரி பாக்குற? நான் விஜய் அண்ணனோட பையன்னு எப்ப சொன்ன? நான் சொன்னது உன்னோட பையனை. உன்னோட பையனை என் பொண்ணுக்கு கட்டி வைக்க மாட்டியா? என்னோட பையனா? என்னப்பா இது? இல்ல என்னை பத்தி தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசுறியா? இந்த குடும்பம் புள்ள குட்டி இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? என்னப்பா இது? இமேஜினேஷனா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா இதுல? அவசரப்பட்டு மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரே, மாட்டினாரு. அவசரப்பட்டு உளறிட்ட போலயே. அண்ணா, இப்ப என்ன சொன்ன நீ? என்ன என்னாச்சு? நான் ஒன்றும் சொல்லலையே. ஏண்டா, இப்பதான் சொன்னியே
குடும்பம் புள்ள குட்டிலாம் செட் ஆகாதுன்னு. அதுக்கு என்னடா அர்த்தம்? இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த மாதிரி இப்ப புள்ள பெத்துக்கு போறது இல்லைன்னு லூசுத்தனமா முடிவெடுத்து வச்சிருக்கியான்னு சொல்லுடா. ஐயோ அப்பா, அப்படி இத பாருங்கப்பா, நான் அதெல்லாம் ஆர்கியூ பண்ற மனநிலையில இப்ப இல்ல. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். டேய் என்னடா பேசுற? நான் இது கூட கேட்க கூடாது உன்கிட்ட. அவ எவ்வளவு ஆசையா உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சம்மந்தி ஆகணும்னு சொல்றா. நீ சும்மா பேச்சுக்காவது சரின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சே. அதை விட்டுட்டு குழந்தை குட்டிலாம் செட் ஆகாதுன்னு சொல்ற. அதை நான் கேட்க கூடாதடா? அப்பா இத பாருங்க, இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கல்யாணம் பண்ணிட்டேன்ல. அதே மாதிரி தான் இப்போ பேபி வேண்டான்னு சொன்னாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பேபி வரதானே செய்யும்பா. ஆனா டாடி, அதுக்கு முன்னாடி நான் மைண்ட் செட்டாவே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். இந்த குழந்தைய பெத்து வளர்க்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மென்டலி நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயாராகணும்ல. அதனாலதான் டாடி, அதே மாதிரி எனக்கு பிசினஸ்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நம்ம கம்பெனி இன்னும் பெருசாகணும் அப்படின்னு நிறைய ஆசைகள்லாம் எனக்கு இருக்குதுப்பா. அதையெல்லாம் தாண்டி தானப்பா என்னால இப்போ குழந்தைய பத்திலாம் யோசிக்க முடியும். அதான் எதுக்கு ரிஸ்க்னு. என்னடா புதுசு புதுசா கதை சொல்ற? நாங்களாம் குழந்தை பெத்து வளர்க்கலையா? அப்பா உங்களோட காலம் வேற, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்படி எனக்கு தோணும் போது நான் எப்படிப்பா குழந்தைக்காக அவசரப்பட முடியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, மாமா, வாங்க சார். வாங்க மேடம். எங்க மருமகளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கோம். போங்க சார். கான்ஸ்டபிள், லாக்கப்பை திறந்து விடுங்க. தேங்க்ஸ். வாங்க. உன் மேல எனக்கு சில வருத்தம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் யோசிக்கிற நேரம் இது கிடையாது. என்னதான் இருந்தாலும் நீ என் வீட்டு மருமக. வேதா மருமக அரெஸ்ட் ஆயிட்டான்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. நான் அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதான் பொண்ணு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்க? வித்யா, உன் அத்தை உன்னை எப்படி இருக்கன்னு கேக்குறா. பதில் சொல்லு, சொல்லு. நல்லா இருக்கேன் அத்தை. நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல உன் குடும்பம் உன் கூட நிக்கும். நீ வெளியில வந்துடலாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இல்ல. ஊர்ல இருக்கிற வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டிருப்ப. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீயே சமைச்சு சாப்பிட்ட. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் உனக்கு செட் ஆகாதுல்ல? கைதியா லாக்அப்ல இருக்கும்போது
அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல. ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல்ல தான் மேடம் வாங்கி தரோம். உன் அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைச்சிருக்கேன். கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு. உன்கிட்ட தான் சொல்றேன், கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு. வித்யா போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.